அண்ணாமலைக்கு அடிபட்டதுனால விஜயா, மீனா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு மீனாவ போட்டு திட்டுறாங்க. உடனே மீனா அந்த இடத்துல இருக்காம வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இங்க முத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறாங்க மீனாவ காணோமேன்ட்டு. மீனாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஃபோன மீனா எடுக்க மாட்றாங்க. உடனே முத்து வேகமா மீனா வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. "என்னாச்சு மீனா? திடீர்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்ட. அம்மா பேசுனதெல்லாம் மனசுல வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அம்மாவ பத்தி தான் உனக்கு தெரியும்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லங்க எனக்கே பயமா இருக்கு. என்னால தான் மாமாவுக்கு இப்படிலாம் ஆயிருக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்க மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல இது யாரோ ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் யாருன்னு தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். அவன் வேணும்னே பண்ணியிருந்தான்னா அவன சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பரசு அவங்கள கூப்பிட்டுட்டு போகும்போது, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கத முத்து பார்க்குறாங்க. பக்கத்துல உள்ள கடையில போயிட்டு செக் பண்ணும்போது, அது யாருன்னு சொல்லி முத்துக்கு தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல. இந்த அருண் தான். அருண் தான் வந்து முத்துவ பழி வாங்குறதுக்காக அண்ணாமலைய கீழ தள்ளி விட்டுட்டு போயிருக்கான். அத பார்த்ததும் இங்க முத்துக்கு செம ஷாக்கா இருக்கு. முத்து நேரா அருண் வீட்டுக்கு போயிட்டு அருண் கூப்பிடுறாங்க. உடனே சீதா இருந்துட்டு, "என்னாச்சு மாமா? அவர தேடுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் மூத்த இருந்துட்டு, "அருண் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா சீதா? அவங்க அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு, எங்க அப்பாவே வண்டியிலருந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொன்னதும் சீதாவுக்கே அதிர்ச்சியா இருக்குது. அந்த நேரத்துல அருணும் வர்றாங்க. வந்ததும், "என்னம்மா இவன் எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான் சீதா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் மூத்த இருந்துட்டு, "என்னடா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உங்க அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கேட்காம எங்க அப்பாவே கீழ தள்ளி விட்டுருக்க. இப்ப அவருக்கு கால்ல ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு." அப்படின்ட்டு இங்க முத்து வந்து சொல்றாங்க. உடனே அருண் வந்துட்டு, "நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மூத்தோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ எடுத்து அருண் கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சதும் அருண் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. "இப்ப தெரியுதா? நீ தானே பண்ணியிருக்க. உங்க அம்மாவோட சாவுக்கு நான் காரணம் இல்லன்னு சொல்லியும், நீ என்னன்னா எங்க அப்பாவ இப்படி பண்ணியிருக்கல. உன்ன சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்னு" போட்டு அருண் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனே சீதா இருந்துட்டு, "வேண்டாம் மாமா, விடுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு சீதா, உனக்காக தான் இவன சும்மா விடுறேன். இல்லன்னா இவன் பண்ண காரியத்துக்கு இவன ஜெயிலுக்குள்ள தான் அனுப்பியிருப்பேன்" அப்படின்னு முத்து செம கோவத்தோட இருக்கிறாங்க. உடனே அருண் வந்துட்டு, "எனக்கு வலிச்சுச்சுல, அந்த வலி உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கா? நல்ல வேளை உங்க அப்பா உயிர் பிழைச்சுட்டாங்கன்னு சந்தோஷப்படு. அத விட்டுட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாங்க. இன்னும் திமிரா பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 அறை அறையுறாங்க. "ஏய் இனிமேலும் எங்க அப்பா வழியில ஏதாவது குறுக்கிட்ட உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்ட்டு முத்து ஆட்டிட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.